சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிவா மீடியாவை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற பல நேயர்களும் காடுகளை பற்றியும், காட்டில் வாழும் விலங்குகள், அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பழங்குடி மக்களை பற்றி நிறைய செய்திகள் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பீங்க. நானும் காடுகள் சார்ந்த பல செய்திகள் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஒருத்தருடைய நேர்காணல் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பழங்குடி மக்கள் மேம்பாட்டுக்கான அமைப்பு. அந்த அமைப்பின் தலைவராக தொடர்ந்து 30 ஆண்டுகளாக அந்த பொறுப்பில் இருந்து வர்றவர் விபி குணசேகரன். பொதுவாக இருக்கிற தோழர்கள் எல்லாருமே விபிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. விபிஜி என்கின்ற விபி குணசேகரன். இவர் ஆரம்ப காலத்தில் ஒரு பொறியியல் பட்டதாரி. அவர் படித்து முடித்த உடனே வேலைக்கு போயிருந்தாருன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய தலைமை பொறியாளராக இருந்து பணி ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய அளவுக்கு அனுபவம் உள்ளவர். ஆனால் அந்த பணியை தூக்கி போட்டுட்டு அரசு பணியோ அல்லது பொருளாதாரத்தில் பெரிய நிலைக்கு வரக்கூடிய பணியோ தனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பழங்குடி மக்கள் மேம்பாட்டுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இன்றைக்கும் தொடர்ந்து பயணிச்சிட்டு இருக்கிறவர். அவரை ஒரு நேர்காணல் எடுத்திருக்கான். காடு என்பது என்ன, காடுகள் எப்படி இருக்கணும், காடுகளை பற்றிய பழங்குடி மக்களுடைய பார்வை என்ன, காடுகள் எந்த காலகட்டத்திலிருந்து அழிக்கப்பட்டது, வீரப்பன் வாழ்ந்த காலகட்டத்தில் காடு எப்படி இருந்தது, பழங்குடி மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, வீரப்பன் இறந்ததற்கு பிறகு காடுகள் எவ்வாறு எந்த சூழலில் இப்போ இருந்துகிட்டு இருக்கு, இங்கே வனத்துறை அதிகாரிகள் எப்படி நிர்வாகம் பண்ணுறாங்க, மற்ற துறைகள் வருவாய்த்துறை, மின்துறை, பழங்குடியினர் நலத்துறை, இவங்கெல்லாம் எப்படி இந்த மலைப்பகுதியை பார்க்குறாங்க அப்படிங்கிற பல கேள்விகள். இதில் குறிப்பாக வனவிலங்குகள் காட்டுக்குள்ளேருந்து வெளியில் எதுக்காக வருது, இதனுடைய அடிப்படை பிரச்சனை என்ன, எவ்வளவுதான் அரசு பள்ளிகளை அமைத்து ஆசிரியர்களை நியமித்தாலும் அங்கே படிக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைவாகவே இருந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக இடையில் நிற்கும் மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கு. இப்படி பல கேள்விகளுக்கு நடைமுறையில் உள்ள சிக்கல் என்ன அப்படிங்கிறதை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. அதே மாதிரி பழங்குடிகள் சமூகத்தில் பொருளாதாரத்தை சேர்த்து வைக்கின்ற வழக்கம் இல்லை. அதே மாதிரி பழங்குடி மக்கள் சமூகத்தில் விதவைகள் என்கின்ற ஒரு பிரிவே இல்லாமல் தான் இருந்துட்டு இருக்காங்க. இது எல்லாம் எப்படி சாத்தியமாகுது, இந்த மக்களுடைய வாழ்வியல் என்ன அப்படிங்கிறதை பற்றி பல கேள்விகள். அது எல்லாத்துக்குமே அவர் புரியும்படியான ஒரு பதிலை சொல்லியிருப்பார். இது பழங்குடி மக்களுக்கான பிரச்சனை அல்ல. காடுகள் என்பது பழங்குடி மக்களுக்கான சொத்து அல்ல, அது அவங்களுடைய வாழ்வு, கடவுள் அப்படிங்கிற கோட்பாட்டில் வர்றாரு. அது சமவெளி பகுதியில் வாழக்கூடிய நமக்கும் கடவுள் மாதிரி தான், அதுதான் நம்முடைய சொத்து. அந்த சொத்தை எப்படி பாதுகாக்கணுங்கிறத பல வழிகளில் விளக்கி சொல்கிறாரு. இந்த நேர்காணல் தொடர்ந்து 4-5 பகுதிகளாக வர இருக்கு. தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. பழங்குடி மக்கள் சங்கத்தினுடைய தலைவராக இந்த மலைப்பகுதியில் நீங்கள் எத்தனை ஆண்டுகள் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கீங்க? பழங்குடி மக்களை பற்றியான ஒரு பெரிய புரிதலை எங்களுக்கு ஏற்படுத்தினதில் பெண்ணாகரம் சட்டமன்ற உறுப்பினர், தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கத்தினுடைய ஃபவுண்டர் உருவாக்குனதுங்க. அவங்கள அந்த மக்களை பற்றியான ஒரு பார்வையை அவர்களுக்காக நாம் பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு உணர்வை உருவாக்குனதில் தோழர் நஞ்சப்பன் அவர்களுக்கு பெரிய பங்கு உண்டு. அவர் தான் முதன்மையானவர். அதற்கு முதன்மையானவர். நாங்கள் இங்கே இந்த பர்கூர் மலையில் நம்முடைய வழக்கறிஞர் மோகன் அவர்களுக்கு சில மலையிலிருந்து சில வழக்குகள் வந்தது. அந்த வழக்கை ஒட்டி அந்த காடுகளுக்குள்ள போவதற்கான ஒரு வாய்ப்பு அதில் கிடைச்சது. தொடர்பு. அதை வைத்து அங்கே போய் பார்க்குற போது தான் அந்த மக்களுடைய சிக்கல்கள் பலதெல்லாம் தெரிய வந்தது. அதில் பிரதானமான பிரச்சனையாக அப்போ இருந்தது சந்தன கடத்தல் வீரப்பனை தேடுவதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிற அதிரடிப்படையினால் நிறைய பாதிப்புகள் இருக்கிறது, பழங்குடி மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளே பாதிப்பு வந்தது அப்படிங்கிறது தெரிய வந்தது. அதில் நிறைய பேர்த்த விசாரணை கழிச்சிட்டு போனவங்களெல்லாம் எவ்வளோ நாள் ஆனாங்க, எங்கே இருக்கிறாங்கிற விவரமே தெரியல, அதெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா பரவாயில்லைன்னு சொன்னதன் அடிப்படையில் தான் அதற்கு பிறகான கூடுதல் பணி இந்த மலைப்பகுதியில் நாங்கள் கொஞ்சம் ஆரம்பித்தோம். வீரப்பன் இருந்த அந்த காலகட்டங்களில் நீங்க பார்த்த காடுகள் எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு, மாற்றம் எப்படி இருக்குங்க? வீரப்பனுக்கு முன்பாகவே காடுகளை பெரும்பகுதி அழித்து விட்டார்கள் தான் சொல்லுவோம். வீரப்பனுக்கு முன்பாகவே சரிங்க. ஏன் சொல்றேன்னா 1972 அந்த வருடம் கரெக்டா தெரியல. இந்த காடுகளுக்குள் ஆங்கிலேயர் காலத்துல நிறைய காட்டுக்குள் இருக்கிற மரங்களை எல்லாம் வெட்டிட்டு போய் அவங்க இந்த ரயில் பாதை அமைப்பதற்கான ஸ்லீப்பர் கட்டைகள் அதற்காகவும்
அப்புறம் இங்கிலாந்து நாடு ஒரு பெரிய குளிர் பிரதேசமான நாடு. அதற்கு அவங்களுக்கு வீடு கட்டுவதற்கு மரங்கள் தேவைப்பட்டது. அப்ப அது மாதிரியான சூழல்ல அப்பவே ஆங்கிலேயர் காலத்திலேயே காடழிப்புங்கிறது தொடங்கிடுச்சு. 1850 அந்த கட்டத்திலேயே ஆரம்பிச்சது. தொடங்கிடுச்சு அது. அப்ப அதற்கு எதிராக மக்கள் பழங்குடிகள் தான் அதுக்கு எதிரான போராட்டத்தை நடத்துறாங்க. முதல் போராட்டம் அப்பதான் வருது. அநேகமா இந்தியாவில் எடுத்துட்டீங்கன்னா முதல் சுதந்திர போருங்கிறது பழங்குடிகளுக்கு தான் தொடங்கி இருக்கிறான். சரிங்க. ஏன்னா அவங்கதான் காடுகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கான, ஏன்னா காடு எங்களுடைய தெய்வம், அது எங்களுடைய மூதாதையர்கள் வாழ்ந்த பகுதி. ஆகவே அதை நீங்க அழிப்பதற்கு சரி. நமக்கு குலதெய்வம் இருக்கிற மாதிரி பழங்குடிகளுக்கு காடு தான் தெய்வம். இன்றைக்கு கூட பார்த்தோம்னா நம்ம கன்னியாகுமரியில் இருக்கிற காணிக்கார பழங்குடிகள் எல்லாம் இறந்து போன அவங்களுடைய உறவினர்களை அவங்க வீட்டு சுற்றி பக்கத்துலயே புதைச்சிடுறாங்க. புதைச்சிட்டு அது மேல ஒரு மரக்கன்றுகளை நட்டி வைக்கிறாங்க. ஓ, சுடுகாடு இடுகாடுங்கிறதுலாம் கிடையாது. போறதே இல்லை. நான் பார்த்த வகையில நாம போய் பார்க்கும்போது இப்படி பக்கத்துலயே புதைச்சிட்டீங்க அப்படின்னு. ஆமாங்க, உங்களுடைய மூதாதையர்கள் எல்லாம் பாருங்க, அந்த மரம் இருக்கு பாருங்க, அது உங்க தாத்தா அவரு தான் இறந்த போது அங்க நட்டுனது. அந்த புதைகுழியில் நட்டுன அந்த மரம் இன்னைக்கு அது கிராம்பு மரமா இருக்கு. எங்க தாத்தா இறந்த பிறகு எங்களுக்கு ஏராளமான வருவாயை கொடுக்குறாரு. ஏலம், கிராம்பு இந்த மாதிரி. கிராம்பு அந்த பக்கம் இருக்கிறது இன்னொரு மரம், அது பலா மரம். எங்க அம்மா இருந்த போது வச்சது. இப்போ எங்க அம்மா நிறைய பழங்களை கொடுக்குறாங்க. காடுகளுக்குள்ள இருக்கிற மரங்களுக்கு கீழே போறா எங்களுடைய மூதாதையர்கள் இருக்கிறார்கள். ஆகவே மரங்களை வெட்டுறதுங்கிறது என் மூதாதையர்களை வெட்டுவதை போல. ஆகவே நாங்கள் அதை கட்டி பிடிச்சு அதை வெட்டக்கூடாதுங்கிறதுக்கான போராட்டத்தை ஆங்கிலேயருக்கு எதிராக நடத்தியிருக்கிறோம். அப்புறம் அவனுக்கு இருக்கிற இராணுவ வலிமை, காவல் வலிமை, ஆயுதங்கள் இதெல்லாம் வச்சு அவங்கள நிறைய பேர்த்த அழித்தொழித்திருக்கிறார்கள். அப்ப அதுக்கான ஒரு சட்டங்களையும் கொண்டு வந்ததெல்லாம் ஆங்கிலேயர் காலத்துல தான் அந்த வனச்சட்டங்கள் எல்லாம் உருவாகுது. வனச்சட்டங்கள் உருவாச்சு. இப்போ ஆங்கிலேயர் காலத்துல அவன் இந்த மாதிரியான பயன்பாட்டுக்கு, அப்புறம் அதனாலதான் குளிர் பிரதேசங்கள் எல்லாம் வீடு கட்டுறது, அங்க தங்கிறது என்பதெல்லாம் ஓய்வுக்காக வர்றதெல்லாம் பண்ணாங்க. இப்போ அவர்கள் போன பிறகு நம்மவர்கள் ஆட்சியிலையுமே இந்த மரங்களை வெட்டுவதற்கான அனுமதியும் கொடுத்துருக்குறாங்க. எல்லா ஃபாரஸ்ட்டுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னாலும் கூப்பரோடுன்னு இருக்கும். அதாவது உங்க ஃபாரஸ்ட்டுக்குள்ள போய் இந்த கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் வெட்டுறதுக்குன்னு, அது இண்டஸ்ட்ரீஸுக்கு காகித ஆலைகளுக்கு தேவைப்படுதுங்கிறதுக்காக அதை வெட்டுறாங்க. அப்போ அதை வெட்டுற போது மூங்கில் மட்டும் வெட்டலை, நிறைய மரங்களையும் வெட்டி கடத்தி இருக்கிறாங்கிறது தான் அந்த இடங்களை போய் பார்த்தாலும் தெரியுது. அப்ப இருந்த அந்த வனம் அழிப்பு என்பது ஆங்கிலேயர்கள் இருந்த காலத்தில் இருந்த வனத்தினுடைய பரப்பு இப்ப நீங்க வீரப்பன் பிரச்சனைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கூட அது பெருமளவு குறைஞ்சு போச்சு. பிறகு நீங்க வீரப்பனுடைய இஷ்யூஸ் வந்தபோது இந்த பகுதியில மேற்கு தொடர்ச்சி மலை, அப்புறம் கிழக்கு தொடர்ச்சி மலை, இந்த பகுதியில வீரப்பனுடைய நடமாட்டம் இருக்கிறதுனால உள்ள போறது பெரும்பகுதி நின்று போச்சு. வெட்டுறவங்க போறதுங்கிறது நின்று போச்சு. மரம் அழிப்பு, காடு அழிப்புங்கிறது நின்று போச்சு. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மற்றவங்க எல்லாம் சொல்றது காட்டை பெரும்பகுதி வீரப்பன் அழித்தார் அப்படிங்கிறாங்க, குற்றச்சாட்டு. அதுல வீரப்பனோடு இருந்தவங்க சில நம்முடைய முன்னாடி இருந்து வந்தவங்க அவங்க எல்லாம் சொல்றாங்கன்னா கொஞ்ச காலம் அழிச்சாரு. அவரு வருவாய்க்காக மரங்களை வெட்டி, சந்தன மரங்களை குறிப்பா தேடி போய் வெட்டி விற்றாரு. மற்ற மரங்களை எல்லாம் வெட்டி விற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் அழிச்சாரு. கொஞ்சம் யானைகளை எல்லாம் கொன்னாரு தந்தத்துக்காக அப்படிங்கிறாங்க. பிறகான ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த பணிகளை எல்லாம் அவர் நிறுத்திட்டாரு. ஆனா அவரு பேரை சொல்லிட்டு மறுபடியும் பலர் அந்த வேலையெல்லாம் செஞ்சாங்க, தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப வீரப்பனை பிடிப்பதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிற அதிரடிப்படையெல்லாம் ஏன் நீங்க வீரப்பனை காட்டு அழிக்கிறான்ல, நீங்க வீரப்பனை பிடிச்சு கொடுக்கறது இல்லை அப்படின்னு மக்களிடம் கேட்குறாங்க. இப்போ எங்களிடம் கூட அப்போ அதிரடிப்படையில் இருந்த சில காவல்துறை இந்த உயர் பொறுப்பில் இருந்த அலுவலர்கள் எல்லாம் கூட நீங்களாம் சங்கம் வச்சிருக்கிறீங்க, அவங்கள வீரப்பனை பிடிக்கிறக்க நீங்க உதவி செய்யக்கூடாது மக்கள் மூலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமா. அப்ப நாங்க சொன்னதும் என்ன அப்படின்னா, நீங்க அந்த காடுகள்ல வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களினுடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்காக
அரசினுடைய திட்டங்கள் என்ன இருக்கிறது? சட்டங்கள் போட்டு ஏற்கனவே ஆங்கிலேயனுக்கு பிறகு அவனை வந்து காட்டில் இருந்து அந்நியப்படுத்திட்டீங்க. இது உன்னுடைய காடு இல்லை, அரசினுடைய காடு படுத்திட்டீங்க நீங்க. அவன் பூரா எந்த அலுவலரை பார்த்தாலும் அச்சத்தோட தான் இருக்கிறான். அவன் அப்படி அச்சம் ஏற்படுவதற்கு என்ன காரணம்? அவன் யானை கண்டு அச்சப்படல, புலியை கண்டோ சிறுத்தையை கண்டோ கரடியை கண்டோ அச்சப்படல, பயம் இல்லை. கண்டு அச்சப்படுறான். இப்ப அச்சப்படுத்தியது யார் என்பது அடிப்படையான கேள்வி. அப்ப அச்சப்படுத்தியது அப்படின்னா அடி, சிறை, வழக்கு, இதெல்லாம் பல சட்டத்துக்கு மீறி நீங்கெல்லாம் இதெல்லாம் செஞ்சீங்கன்னு சொல்லி பல கோணங்கள்ல அவனை சித்திரவதைக்குள்ளாக்கி இருக்கிறாங்க, பேசியிருக்கீங்க. ஆமா. அப்படி இல்லாம நீங்க இருக்கிற போது அவனை வந்து நீங்க வந்து எங்களுக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அரசனால அவங்க என்ன பலன் அடைந்திருக்கிறாங்க? எதுக்காக செய்யணும்? பலன் இல்லை. அப்புறம் எங்களுடைய காடு இல்லைன்ட்டீங்க நீங்க. எப்பவுமே என்னுடைய காடு அப்படின்னா அதை நான் பாதுகாக்கிறதுக்கு பராமரிக்கிறதுக்கு நான் முன் வருவேன். அது என்னுடைய காடு இல்லை, இந்த அரசனுடைய காடு, வனத்துறையினுடைய காடு, வனச்சட்டம் இருக்குது என்றெல்லாம் நீ சொன்ன பிறகு நான் ஏன் காட்டை பத்தி கவலைப்பட வேண்டும்? காட்டு விலங்குகளை பத்தி கவலைப்படணும். இப்ப என்னுடைய பண்பாடு, நீண்ட காலமாக நான் காடுகளோடு பின்னி பிணைந்து வாழ்ந்து கொண்டிருந்த மனிதனுடைய பண்பாட்டை நீங்கள் செதுத்து விட்டீர்கள். ஒரு அழகா நம்முடைய மானுடவியல் ஆய்வாளர் தமிழொலி சொல்லுவார், ஒரு பொருளாதார வறுமையில் இருப்பவனை, எக்கனாமிக் பாப்பர்ஸ், அவனுக்கு பொருளாதார திட்டங்களின் மூலமாக அவனை மேம்படுத்தலாம். ஆனா ஒரு கலாச்சார வறுமையை, பண்பாட்டு வறுமையை நீங்க ஏற்படுத்திட்டீங்கன்னா, கல்ச்சரல் பாப்பர்ஸா நீங்க மாத்திட்டீங்கன்னா மீட்டெடுப்பதும் ரொம்ப ரொம்ப கடினமானது. அந்த சூழலை ஆங்கிலேயன் காலத்திலிருந்தும் இப்போ வரையிலும் அது தொடருது. இன்று வரைக்குமே பெருசா மாத்துறாங்க. இன்னைக்கும் இருக்கிற கல்வியும் அப்படித்தான் இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படையான வீரப்பனை பற்றியான பார்வைக்கும் இந்த அரசு அலுவலர்களுடைய பார்வைக்கும் பழங்குடிகளுக்கு வேறுபடுகிறது. வீரப்பனை பார்த்து எந்த பழங்குடியும் அப்போ பயப்படலைங்க. ஒண்ணு என்னன்னா, வீரப்பனை பார்த்து மக்கள் அச்சப்பட்டதுக்கு காரணம் ஏன் என்னை காட்டி கொடுக்கிறார் என்பதால் காட்டி கொடுத்த பல பேர்த்தை வந்து வீரப்பன் காலி செஞ்சிருக்கிறார். ஆகவே வீரப்பனாலும் அவங்களுக்கு ஒரு பக்கம் பாதிப்பு. நீ ஏன் காட்டி கொடுக்க மாட்டேங்கிற, அவனுக்கு பொருள் கொடுத்தேன்னு சொல்லி அரசு அதிரடிப்படையாலும் பாதிப்பு. இது அன்றைய சூழல். ரெண்டு பக்கம் பாதிப்புல உங்களுக்கு பாதிப்பு. நீங்க கேட்ட கேள்வி, அன்றைக்கு வீரப்பன் இருந்த காலத்தில் இருந்த காடும் இன்னைக்கு இருக்கிற காடும் அப்படின்னா, அன்றைக்கு வேட்டைக்கு போறது கூட, காடுகளுக்குள்ள வேட்டைக்கு போறதுங்கிறது சமவெளியினர் தான் நிறைய துப்பாக்கியோட வேட்டைக்கு போறாங்க. அப்போ பழங்குடி வேட்டைக்கு போவான். அந்த சோழர் தொட்டில நம்ம பாலமுருகன் அருமையா பதிவு செஞ்சிருக்கார். விலங்குகள் பசிக்காக வேட்டையாடுது. பசியாரிய பெண் வேட்டையாடாது. மான் கூட்டமே தன் அருகில் வந்து புலிக்கோ சிறுத்தைக்கு அருகிலோ மேய்ஞ்சால் கூட அது ஒண்ணும் செய்யாது, விளையாண்டு போயிருக்கு. அதுக்கு தேவையில்லை. ஆனா மனிதன் மட்டும்தான் பசிக்காக மட்டும் இல்லை, அது ஒரு சுற்றுலா மாதிரி ஒரு ஹாபியாக பொழுதுபோக்குக்கெல்லாம் வேட்டையாடணும். ஆங்கிலேயர் காலத்தில் நிறைய புலி வேட்டைகளை பற்றி எல்லாம் புத்தகங்கள் இருக்கு. ஆங்கிலேயர்கள் எழுதியிருக்காங்க. அரசர்கள் காலத்திலும் வந்திருக்கு. 10 புலி 50 புலி கொண்டான், 100 புலி கொண்டான்னு சொல்லி. அப்படியெல்லாம் பழங்குடிகளுடைய பண்பாட்டிலே அது கிடையாது. அவனும் பசிக்காக மட்டுமே வேட்டையாடி இருப்பான். பசிக்காக வேட்டையாடுனா அதில் நல்லா பதிவு செய்யாது. ஒரு வேட்டைக்கு போற போது அந்த ஒரு கிராமத்திலிருந்து போறவங்கள குடும்பத்துக்கு ஒருத்தர் போவாங்க, குழு கூடவே வேட்டை நாய்களும் போகும். வேட்டையாடி வந்த பொருளை எல்லாத்துக்கும் பங்கு போட்டு கொடுப்பாங்க. அதுல வந்து வேட்டைக்கு வர முடியாத முதியவர்கள் குடும்பம் இருந்து அவர்களுக்கும் பங்குண்டு, விதவைகள் இருந்து அவங்களுக்கு பங்குண்டு, வேட்டைக்கு வந்த நாய்க்கும் பங்குண்டுங்க. இது அவங்களுடைய கல்ச்சர், அது பண்பாடு. இப்ப கர்நாடகாவுடைய ஒரு சில ஊர்களில் வேட்டைப்பாறைன்னு ஒரு பாறையே இருக்கு ஊர்ல. அந்த பாறையில தான் கொண்டு வந்து கூறு போடுவாங்க. அந்த தான் நீங்க சொன்ன அந்த விகிதாச்சார அடிப்படையில் பங்கு பிரிப்பாங்க. இந்த பண்பாடெல்லாம் கொண்டவங்க தான் அவங்க பழங்குடிகள். காடுகளை அழிக்கிறதோ விலங்குகளை வேட்டையாடி
அதை கொண்டு போய் கரியை விற்பனைக்கு கடை போடுவதோ என்பது அவர்களிடம் கிடையாது. அந்த பண்பாட்டில் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, கார்ல் மார்க்ஸ் குறிப்பிடுவதைப் போல புராதன பொது உடைமை சமூகத்தை சார்ந்தவர்கள் பழங்குடிகள், நம்முடைய மூத்தவர்கள் அவங்கதான். அந்த சமூகத்துல உடைமை பொதுவாக இருக்குங்கிற, தனி உடைமை கிடையாது, வர்க்கம் கிடையாது, சாதி கிடையாது, மதம் கிடையாது, சுரண்டல் கிடையாது, ஏழை பணக்காரன் கிடையாது, உயர்ந்தோர் தாழ்ந்தோர் கிடையாது. சவரம் செய்வதற்கு ஒருவர், வீடு கட்டுவதற்கு ஒரு சாதி, துணி துவைக்கிறதுக்கு ஒரு சாதி, புனம் புதைக்கிறதுக்கு ஒரு சாதி என்ற சாதிய வேறுபாடுகள் கிடையாது. எல்லா பணிகளையும் அவர்களே செய்யறாங்க. பெண்ணடிமைத்தனம் கிடையாது. இதையெல்லாம் குறிப்பிட்டுத்தான் அப்ப அரசு என்பதும் கிடையாது. அப்போது there is no state. பொது உடைமை சமூகத்தில் அரசு தேவையில்லை. அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள். ஆகவே அவங்களுடைய குணநலங்களை கொண்ட, அந்த பண்பாட்டை கொண்ட இன்றைக்கும் அந்த மாதிரி மக்கள் அந்தமான் தீவில் இருக்கிறான். ஜார்வாஸ் பழங்குடிகள், சென்டினல்ஸ் இருக்கிறாங்க, பிறந்த மேனியோடு இருக்கிறாங்க. அவங்க உற்பத்தியில் ஈடுபடாத மனிதர்களா இருக்கிறாங்க. இயற்கையில் என்ன கிடைக்கிறதோ அதை உண்டு வாழ்கிறான். விலங்குகள் எப்படி இயற்கையில் கிடைப்பதைத்தான் உண்டு வாழ்வேன். அதே வாழ்வியல் உற்பத்தி செய்யறது கிடையாது. அதற்கு பிறகு வந்த சமூகம்தான் மார்க்சனுடைய ஆய்வுகள்ல விலங்குக்கும் மனிதனுக்குமான அடிப்படையான வேறுபாடு. மனிதன் கருவி கொண்டு இயற்கையின் மீது உழைப்பை செலுத்தி உற்பத்தி செய்கிறான். இதுதான் மனிதனுக்கும் விலங்குக்கும் உள்ள வேறுபாடு. விலங்கு இயற்கையில் என்ன கிடைக்கிறதோ அதை உண்டு சாப்பிடும். அது தனக்கு தேவையானதை உற்பத்தி செய்யாது, உருவாக்க முடியாது. கிடைக்கலன்னா இறந்து போயிடும். ஆனா நாளடைவில் தான் மனிதன் தனக்கு தேவையானதை உற்பத்தி செய்து சேமித்து வைக்கிறான். இது அதுக்கு பிறகு வந்த மனித கூட்டம். அப்ப முன்னாடி இருந்த மூதாதையர்கள்னு சொல்லக்கூடியவங்க இன்னைக்கு இருக்கிற அந்த ஜார்வாஸ் சென்டினல்ஸ்ங்கிற பழங்குடிகள், அமேசான் காடுகள் இருக்கிற பழங்குடிகள், அவங்க உற்பத்தியில் ஈடுபடாத இயற்கை கிடைப்பதை உண்டு வாழ்வான். வேட்டையாடுவான், மீன் பிடிப்பான், கிழங்குகளை தோண்டி சாப்பிடுவான், தேன் அளிப்பான், இப்படித்தான் வாழ்றான். வீடு கிடையாது, மரப்பொந்துகள்ல மேல மரத்துல பரணமைத்து இப்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறையை கொண்டவர். அதனுடைய தொடர்ச்சியில தான் அப்புறம் அடுத்தடுத்து கொஞ்சம் புதிய பழக்கங்கள் அவங்ககிட்ட சில மாறுதலுக்கு உட்பட்டு வந்திருக்கிறாங்க, மாறி வந்துட்டு. அதுல இன்றைக்கும் இருக்கிற பெரும்பகுதியான பழங்குடிகள்கிட்ட ஆசை கிடையாது. இங்க நம்ம பர்கூர் தளவாடி பகுதியில் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னாலும் ஆசை கிடையாது. ஆசை இருந்திருந்தால் அவன் இந்த காடுகளில் இருக்கிற மரத்தை ஒண்ணு ஒட்டு வச்சிருக்க மாட்டான். நம்மளுக்கு எனக்கு ஒரு மரத்தை, ஒரு ஈட்டி மரத்தை பார்த்தா எனக்கு இது 1,00,000 ரூபாய் பெருமானம் வரும்னு எனக்கு அந்த மரம் தெரியாது. அது பணம் தான் தெரியும், மதிப்பு தான் தெரியும். அந்த காகித நோட்டு தான் என்னுடைய மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. ஆனா அவன் அந்த மரத்தை தெய்வமா பாக்குறான். அப்ப அதை வெட்டி காசாக்கணும்னு நினைக்கிறது இல்லை. அந்த மரத்தினுடைய டாப் ஹார்வெஸ்ட் மேல இருக்கிறது நமக்கு கிடைக்கிறது. தேவைப்பட்ட ஒரு விறகுக்கு வெட்டுறோம், ஒரு கலப்பைக்கு வெட்டுறோம், காஞ்சி போனோம், வீடுகளுக்கு வெட்டுறோம், அவ்வளவுதான். சொந்த தேவைக்கு, சொந்த தேவைக்கு. அதை இன்னைக்கு இருக்கிற வன உரிமை சட்டம் அங்கீகரிக்கிறது. இந்த பண்பாட்டை தான் நீண்ட காலத்துக்கு பிறப்பு கொண்டு வந்திருக்கிறாங்க. சட்ட ரீதியாகவும் அங்கீகரிக்கிறது. 2006 வன உரிமை அங்கீகார சட்டம். அது பழங்குடிகளுடைய பாரம்பரிய உரிமைகள் அனைத்தும் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லுது. 2 விஷயத்தை இல்லைன்னு சொல்றான் இந்த சட்டத்துல. சரிங்க. 1, விலங்குகளை வேட்டையாடக்கூடாது, அது ஒன்றும் மறுக்கப்படுது. ஆமா. 2, மரங்களை வெட்டி விற்பனை செய்யக்கூடாது. இந்த 2 தவிர்த்து எல்லா உரிமைகளும் உனக்கு உண்டு சொல்லி அவன் அனுபவித்துக்கிட்டு இருந்தா எல்லா உரிமைகளும் உண்டு. சொந்த விலைக்கு பயன்பாட்டுக்கு வெட்டிக்கலாம். இதுல இன்னும் ஒரே பிரச்சனைன்னா, இப்போ வேட்டை அப்படிங்கிறது, சிறுவிலங்கு வேட்டை கூட எல்லாம் தடை பண்ணிட்டாங்க ஒட்டுமொத்தமா. இப்போ அவன் என்னதான் உணவு, அவனுடைய ஃபுட் கல்ச்சரே மாறுது. எனக்கு வனத்துறை சார்ந்து இருக்கிற நண்பர் ஒருத்தர் சொன்னாருங்க, பழங்குடிகள் அந்த காட்டில் வாழ்றவனுக்கு நம்ம ஊர்ல வாழ்வது போன்ற இயற்கையான கிழங்குகள், காய்கறிகள் இருந்து சத்துக்கள் கிடைக்காது. இயற்கையான வேளாண்மையில் வரக்கூடிய சைவ உணவுகள் எல்லாம் உண்டாலும் கூட அவனுக்கு தேவையான சத்து கிடைக்காது. கட்டாயமாக ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விலங்கையாவது அவன் வேட்டையாடி சாப்பிட்டான்னா தான் அவன் வாழ முடியும் அப்படிங்கிற நிலையில தான் இருக்காங்கன்னாரு. அது உண்மைதானுங்களா? உண்மைதான். நீங்க ஃபுட் கல்ச்சர், இப்போ நீங்க புலி சாப்பிடுது, மாமிசங்கள் தான், விலங்கினுடைய மாமிசம்.
இப்போ மனிதன் துவக்க காலத்தில் அப்படித்தான் இருந்திருக்கிறான். அசைவ உண்மையா தான். அசைவும் சாப்பிடுவான். விலங்கு எப்படியோ விலங்கும் இந்த மாடுகளும் சேர்ந்த மாதிரி சைவம் அசைவம் சேர்ந்தவனாத்தான் வாழ்ந்திருக்கிறான். 2 விலங்குகளோடும் வாழ்ந்தவன். ஆமா, ரெண்டையும் பார்த்தவன். சேர்ந்தா வாழ்ந்திருக்கான். அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறான். வேட்டை சமூகமா தான் இருந்திருக்கான். இருந்திருக்கான். இப்போ வனத்தை நம்பித்தான் இருக்கிறான். இப்போ வனத்துல வந்து கிழங்குகள் கிடைக்கிறது மாதிரி வேட்டைக்கும் இப்போ இறைச்சி கிடைக்கிறது. அதை சாப்பிட்டு தான் வாழ்றான். அதனாலதான் அவனோட உடல் வந்து ஆரோக்கியமாக இருந்தது. அப்போ அதை நீங்க தடை செய்த பிறகு உங்களுக்கு ஃபுட் கல்ச்சரே மாறுது. உணவு பண்பாட்டு முறைகள்லேயே பெரும் மாற்றம் ஏற்படுகிறது. அப்போ நம்ம இன்னைக்கு போல வெறும் ரேஷன் அரிசி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். பெரும்பகுதியான பழங்குடி ஊர்களில் போய் பார்த்தீங்கன்னா குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் அனிமிக்கா இருக்கிறாங்க. ரத்த சோகையோட தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு பெரும்பாலான அப்படிதாங்க. உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பெண் கருவுற்றால் அவளுடைய எடை 10 கிலோ கூடணும் கருவுற்ற காலத்துல. ஆனா சராசரியா 5 கிலோ கூட கூடுவதில்லைங்க மலைப்பகுதியிலேயே. அப்ப நீங்க அது பிறக்கிற குழந்தை எப்படி இருக்கு? தாயும் அனிமிக்கா இருக்கிற ரத்த சோகையோட, குழந்தையும் ரத்த சோகையோட. எந்த ஒரு பெண்ணுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான சத்தான கறி உணவு கிடைச்சுன்னா அவ ஆரோக்கியமா இருக்கும் முடியும். இதெல்லாம் ஒரு ஒரு சிக்கல் இன்றைக்கு நீடித்து கொண்டிருக்குங்கிறத நம்ம. பன்றி, கோழி இதெல்லாம் மேல வளர்த்துறாங்களா? அது வந்துங்க இங்க நம்முடைய பகுதியில் கிடையாது. பட் மலையாளிஸ்ன்னு சொல்லக்கூடிய சேலத்துல இருந்து போனீங்கன்னா திருவண்ணாமலை போன்ற இடங்கள் எல்லாம், கல்ராயன் மலைத்தொடர், கல்ராயன் மலைத்தொடர்ல எல்லாம் பன்றி வீடுகள்லயே வளர்த்துறாங்க. இறைச்சிக்காக வளர்த்துறாங்க. திருமணம்னா அந்த விருந்து, பன்றிக்கறி தான் இறைச்சி விருந்து உண்டு. ஆமா. நம்ம தாளவாடி பர்கூர் மலைப்பகுதியில வேற எந்த பகுதியிலையும் அது பன்றி கிடையாது. வளர்த்துறது வீடுகளையே கட்டி வச்சே வளர்த்துறாங்க. பகுதியில் நாங்க நிறைய இடத்துல பார்த்துக்கோங்க. இந்த பகுதியில் அது இல்லை. இவங்க காட்டு உயிரினங்களை மட்டும்தான் வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப அது தடை செய்யப்பட்டது. அதை அவன் பிடிக்கிறது இல்லை. இந்த அணில், எலி இந்த மாதிரி எதுவும் எதை பிடிச்சாலும் வழக்கு உண்டு. எதை பிடிச்சாலுமே ஒரு கோழி பிடிச்சா ஒரு வழக்கு ஒன்று பர்கூர் மலையில, ஊசி மலையில நாகன் இருக்கிற 20 ஆண்டுகளுக்கு முன்பு கோழி வலையை எடுத்துக்கொண்டு, கோழி பிடிக்கிற வலையை எடுத்துட்டு போனாருங்கிறக்கா அவர் மீது வழக்கு. கோழி கூட பிடிக்கல, வலையை எடுத்துட்டு போனாரு என்பதற்கா அவர் மீது வழக்கு. கிட்டத்தட்ட 1 மாசம் சிறையில் இருந்துதான் அப்புறம் அவர் பிணையில் எடுக்க முடியுது. ஆனா இன்றைக்கும் வந்து சமவெளியிலிருந்து போறவங்க வனத்துறையினுடைய துணையோடு வேட்டையாடிட்டு தான் இருக்கிறாங்க. நடக்குதுங்க.